பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு கூட இருக்கிறார்ல, சந்தோஷமா தான் இருக்கணும். ஒன்றை குறித்து கலங்காதங்க. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பயப்படாதங்க. அவர் கூட இருந்தா போதும், எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அன்று சொல்ல, நான் செடி, நீங்கள் கொடிகள். அப்ப நீங்க கனி கொடுப்பீங்க. இயேசுவோட இணைஞ்சிருக்கிறீங்களா? தினம் காலையில சும்மா 1 மணி நேரம் அந்த வசனத்தை கேட்டால் மாத்திரம் போதாது. வேலைக்கு போகும்போது, பிஸ்னஸ்க்கு போகும்போது, எங்க போனாலும் இயேசு என் கூடவே இருக்கிறார், நான் அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற அனுபவத்தோடு வாழணும். சரியா? செடியை விட்டு வெட்டி எடுத்துட்டு என்ன ஆகும்? அவ்வளோதான், காஞ்சி ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போயிடும். இயேசுவோடு இருக்கிற நாம் அவரை விட்டு துண்டிக்கப்பட இடம் கொடுக்கவே கூடாது. எப்பொழுது இயேசுவோடு இணைந்திருக்கணும். இந்த காலையில மாத்திரம் இல்லை, ஒரு நாளின் 24 மணி நேரமும் அவர் நம்ம கூடவே இருப்பார். ஆண்டவர் சொல்றார், என் மகன், என் மகள், என் கூடவே நீ இணைஞ்சிருக்கணும், நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசையாய் சொல்லுகிற ஆண்டவர். நான் செடி, நீ கொடி. என்னில் நீ நினைச்சிருந்தா நான் கனி கொடுக்க முடியும். நீ கனி கொடுக்கிறது என்பது உன் மூலமாய் வெளிப்படுகிற நல்ல சுபாவங்கள் மாத்திரம் அல்ல, நன்மைகள். உன் குடும்பத்தார் உன் நிமித்தம் சந்தோஷப்படுவாங்க. உங்க வீட்டார் உங்கள் நிமித்தம் மகிழ்ச்சி அடைவாங்க. உங்களை சுற்றில இருக்கிறவங்களுக்கு நீங்க பயனுள்ளவங்களா இருப்பீங்க இயேசுவோட இணைந்திருந்தா. அப்போ இயேசுவே, நான் ஒரு நாள் உங்களை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, செடியாகி உம்மோட நான் எப்பவுமே இணைக்கப்பட்டே இருக்கணும் என்பதில் கவனமா இருங்க. தினம் வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, இயேசுவோடு இருங்க, சந்தோஷமா இருக்கலாம். ஆண்டவரே, நீங்க செடி அப்பா, நாங்கள் கொடிகள். உம்முடைய போது நாங்கள் நிலைத்திருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கிருபை தாங்க. ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட உங்களை விட்டு நாங்கள் பிரிஞ்சிடக்கூடாது. நாங்கள் எங்கே போனாலும் எதை செய்தாலும் நாங்கள் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும். நீங்கள் எங்கள் கூடவே இருக்கணும். நான் கனி கொடுக்கணும். என்னை சுற்றில இருக்கிற மக்கள் என் மூலமாக நன்மை பெறணும், சந்தோஷப்படணும். இன்னைக்கு அநேகர் என் மூலமாக மகிழ்ச்சி அடையும்படியான கனிகளை கொடுக்கும்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.